இன்னைக்கு கோவிந்தனுடைய குமார சாலை திருஞான சம்பந்தனுடைய முக்கிய பெருமையாக அனைவருக்கும் நமஸ்காரம். முத்திபூர்ணம் மெய்யாகவே சதுரயுகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர ரூபி மகான் மிராய் பகவான் சாலை ஆண்டருடைய மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களின் திருவடி பணிந்து நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு 6வது அறிவு. துலங்க இங்கு எவர்க்கமெட்டா நிலைகள் எல்லாம், துலங்க இங்கு எவர்க்கமெட்டா நிலைகள் எல்லாம், துலங்க எட்டி பேசி வரும் துலபவேந்தே அலங்கார வலம்புரி சங்கு இலங்கு கையா ஆரூரார் ஒன்றையணி உருவே போற்றி நலுங்குலகோர் உமையறிய மாட்டாரெல்லாம், நலுங்குலகோர் உமையறிய மாட்டாரெல்லாம் நான் உரைப்பேன் குன்றேறி கதர்வார் நாளை இலங்கு கலைஞான கனியுகக்கும் சோங்கே எங்கள் குடி சாலைமணி விளக்கே போற்றி. இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் அந்த அறிவென்ற பெட்டகத்தை நமக்கு தந்தாங்க இல்லைங்களா? இப்போ மனிதனுக்கு எத்தனை அறிவு அப்படின்னாக்கா நம்ம சொல்கிறதெல்லாம் எத்தனை அறிவு? 6 அறிவு. அப்படி தான் சொல்லிக்கிட்டு வரோம். ஆனால் தெய்வம் தான் அந்த 6 அறிவு நமக்கு இருக்குதா, நம்ம எத்தனை அறிவில் இருக்கிறாங்கன்றது தெய்வம் தான் நமக்கு அதை எடுத்து சொல்லி அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா விலங்கினங்கள் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் இறைவன் படிக்கிறாங்க. அது எப்படி படிக்கிறாங்கன்னா, அக்கியோ நந்த வல்லீரில் உள்ளீரும் தூக்கிய வேலியாக்கிய நாள் தலை நோக்கிய நோக்கு நோக்கூடை நோக்கலாம், நோக்கிய நோக்கு நோக்கூடை நோக்கலாம் ஆக்கிய பிறவாகமிங்கோதுவாம். அதாவது இறைவன் என்னவா இந்த உலகம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இருக்கோளமாக இருந்ததுன்றாங்க. ஆக்கியோ நந்த வல்லிரில் உள்ளிருந் தூக்கிய வெளி ஆக்கிய நாள் தலைன்றாங்க. அப்போ அந்த கூடஸ்த பிரம்மமாகிய அதுக்குள்ள ஒரு நெருக்கம் உண்டாகி ஒரு புழுக்கம் உண்டாச்சான். அந்த புழுக்கத்தில் ஒரு ஜலம் உண்டாச்சு. ஜலத்தினுடைய வேகத்தினால காற்று உண்டாச்சு. ஜலமும் காற்று அலைக்க நொங்கு நுரை உண்டாகி இப்படி மணல் மலை கலை எல்லாம் ஒட்டுமொத்தமாக உருவாகிடுது. அதுலேருந்து புழுக்கம் வித்து அண்டம் சினை எண்ணெய் பெற்ற 4 வகை யோனி 84,100,000 ஜீவராசிகளும் அதில் விளைஞ்சி வந்துடுது. அது ஒவ்வொரு தாவரத்துக்கும் இப்போ ஒரு புல்லுலேருந்து ஒரு அரச மரம் வரையிலும் அதுக்கு எத்தனை அறிவுன்னா 1 அறிவு. அந்த 1 அறிவு தானே அது. ஆனால் அந்த 1 அறிவே நம்மளால் அளக்க முடியாதுன்றாங்க. 1 அறிவு உள்ள அந்த ஒரு ஆலமரத்தின் வித்துக்குள்ளே கோடான கோடி திணித்து வைத்திருக்கிறான் என்றால் உனக்குள் இருக்க அந்த பரமவித்துக்குள் எவ்வளவு நிரப்பப்பட்டிருக்கும் என்று நீ எண்ணிப்பாருன்னு தெய்வம் நமக்கு வாக்கியத்தில் கொடுக்குறாங்க. அப்போ 1 அறிவு அதுக்கு என்ன குணம் அப்படின்னு பார்த்தா பரிசம் உணர்வு அறிவு மட்டும்தான். அப்போ 2 அறிவு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நத்தை சங்கு இதுக்கெல்லாம் 2 அறிவு. அறிவுன்னா என்னன்னு தெரியுதா, புரியுதா? அதாவது பரிசம்னா உணர்வு அறிவு, நம்ம தொடுறோம் இல்லையா, தொட்டோம்னா அதுக்கு பேர் உணர்வு அறிவுன்றாங்க. சுவை அப்படின்னா அது வாய் இருக்கும். இப்போ மரம் அது வாய் இருக்குதானா? கிடையாது. ஆனால் ஆவி ரூபமாக உஷ்ணத்தின் மூலியமாக உறிஞ்சி எடுத்து இருக்கு. இப்போ நத்தை ஈரறிவு அது என்னன்னா வாய் இருக்குது, போய் தேடி ஒரு உணவை எடுத்து சாப்பிடணும். அதுக்கு பேர் சுவை அறிவுன்னு சொல்கிறாங்க. இது 2 அறிவு. 3வது அறிவு எறும்பு கரையான் இதுக்கெல்லாம் நுகரறிவு. அதுக்கு என்ன இருக்குது? பரிசம் இருக்குது, சுவை இருக்குது, நுகரறிவு. எங்கே ஒரு உணவு வச்சாலும் ஓடி போய் அது நுகர்ந்து போய் எடுத்துக்க. மற்றது 2 இல்லை அதுக்கிட்ட. என்ன இல்லை? கண் இல்லை, செவி இல்லை.
அப்போ நாலாவதாக தும்பி, வண்டு, இதுக்கெல்லாம் 4 அறிவு இருக்குது. அந்த 4வது அறிவாக அதுக்கு என்ன தர்றாங்க? ரூபம், பார்க்கின்ற அறிவு தராங்க. அப்போ 5வதாக விலங்கினத்துக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா சப்தம் எழுப்புது. மிச்சம் இந்த 4ம் எது இருக்காது? துவனி, சப்தம் இருக்காது. இப்படி அதுக்கு 5 அறிவாக இப்போ நம்மகிட்டே அதானே இருக்குது. இப்போ 5 அறிவு, நமக்கு 6வது அறிவு அப்படின்னு பகுத்தறிவுன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா? அதானே. அப்போ தெய்வம் அது கொடுக்குறாங்க. 6 அறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலே கிடந்து உழண்டு ஆரூர் செல்லுவதற்கு வழி தெரியாது. அதற்கென்றே தூளமும் அதன் அகப்புற கருவிகளும் வைத்து படைத்திருக்கின்ற காரணத்தினாலே. அப்ப இவனுக்கு கொடுத்தது 6 அறிவு, ஆனா நுகர்ச்சியோ 6 அறிவு உடல், ஆனா நுகர்ச்சி என்னவா இருக்குது? 5 அறிவு நுகர்ச்சியில தான் இவன் இருக்கிறான். ஒரு பெரிய எந்த ஒரு வேலை செய்தாலும் கடைசியில் எங்க வந்து முடிக்கிறான்? வைத்தறிவு. அதுக்கு பேரு ஒரு யானை, பெரிய யானை இருக்குது, டெய்லி டன்னு கணக்கில் சாப்பிடணும். அது என்ன போய் வேலை செஞ்சு சாப்பிடுமா? இல்லை. ஒரு பெரிய பெரிய ஆலமரங்கள், பெரிய பெரிய விருட்சங்கள்லாம் இருக்குது, அதுவும் ஒரு நாளைக்கு டன்னு கணக்கில் ஆவி ரூபமாக உறிஞ்சி எடுத்து சாப்பிடணும். இப்படி காட்டில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா மனிதனை விட மரம் செடி கொடி 4 பங்கு இருக்கணும், அதில் 1 பங்கு மனிதன். அப்படி இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். ஆனால் சப்ளை கொடுக்கணும்ல. அப்படியாக இறைவன் படைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அது அதுக்கு தக்க உணவு. இந்த பூமியிலே எடுத்துக்கிட்டோம் சொன்னோம்னாக்கா எண்ணிலடங்கா கோடான கோடி ஜீவராசிகள். மரத்துக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம், தாவரத்துக்கு ஒரு நாள் நம்மளால் உணவு அளக்க முடியுமான்னா முடியாது. அப்புறம் 2 அறிவு ஜீவராசி இருக்குது, அப்புறம் 5 அறிவு விலங்கினங்கள் இருக்குது. இப்படி கோடான கோடி கணக்காக தரையில் வாழ்கிற ஜீவராசி, இன்னும் ஜலத்துக்கெல்லாம் போல. ஏன்னா கடலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நிலத்தை விட 5 மடங்கு ஜீவராசி அதிகமாக இருக்குது. அதெல்லாம் இறைவன் ஒவ்வொரு நாளைக்கு இறைவன் வந்து உணவு அளந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ இவை அனைத்துக்கும் எத்தனை அறிவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கடைசியாக 5 அறிவில் வந்து முடியுது. இந்த வேலை அதுங்கெல்லாம் எந்த வேலையும் செய்யாத தினந்தோறும் ஒரு நாளைக்கு 3 வேளை அது உணவு சாப்பிடுது. அப்போ தனித்த பிரதானமான மனிதனுக்கென்று இறைவன் தந்த அந்த அறிவு எதுக்கு? அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ 6 அறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழண்டு ஆரூர் செல்லுவதற்கு வழி தெரியாது. ஆரூர்னு ஒன்று இருக்குது, அந்த ஊருக்கு போகிறதுக்கு தான் இந்த அறிவை இறைவன் நமக்கு தந்திருக்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட என்னவா இருக்குது? அறிவா அழிவான்னு பார்த்தோம்னாக்கா சுற்றி டோட்டலாக எடுத்து பார்த்தோம்னாக்கா வைத்தறிவு தான் சொல்லிடுறாங்க. ஆனால் இவனுக்கு கொடுத்த அந்த அறிவு மனு ஈசனாகவே ஆவதற்காக இறைவன் தந்தது. அதை தெய்வம் வந்து இந்த உலகத்தில் மக்கள்லாம் அறிவை தேடி எப்படிலாம் போகிறாங்கன்னு சொல்கிறதாங்க. அப்போ மனித தேகத்தில் அறிவு எங்கு இடம் கொண்டிருக்கிறது என்று அரிய உலக ஆராய்ச்சி வெகு காலமாக முழு பிரயாசையுடன் எடுப்பெடுத்து இருக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் இறந்தவனின் தலையை விலைக்கு வாங்கி அதை குடைந்து அறிவை தேடுகிறார்கள். பாடும் ஓயவில்லை, பலனும் கண்டதாக இல்லை. இதற்காகவே பிரயாசை, கோடிக்கணக்கான பணம் செலவு, கால விரயம் எவ்வளவோ ஆகிறது. ஆனால் எக்கோடி காலத்தும் எந்த பிரயாசை கொண்டும் இவர்களால் அதை அங்கே காணவே முடியாது. ஏனெனில் அது இல்லாத இடத்தில் அதை தேடுகிறார்கள். இப்போ அறிவை நாம் பார்க்க முடியுமா? அப்போ அது எங்கே இருக்குதுன்னு இறந்தவன் தலையை வாங்கி குடைஞ்சி இன்னும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்றது அப்போவே இருந்திருக்குது. ஆனால் அதை அங்கே காண முடியுமான்னா தெய்வம் வந்து அதை அங்கே நீங்கள் காண முடியாது அப்படின்னு தெய்வம் நமக்கு அதை அறிவிக்கிறாங்க. அறிவான பொருள் தேடி அலைந்து சாவார் அறிவிருக்கும் தலமறியா ஆவிவினே போவார். குறையாத பொருளை ரொம்ப கொள்ளையிட ஆசை கொள்ளையிட பொருளும் இல்லை, கொடுப்பாரும் இல்லை. கொள்ளையிட பொருள் தேடி குவலயத்தில் அலைந்து
குவலயத்தில் அலைந்து கொல்லை கிடையாமல் மன குறையாலே வாடி வில்லாமல் துயரமதில் இருந்து போக வேண்டாம், இருந்து போக வேண்டாம். வேண்டு மட்டும் கொள்ளையிட விட்டான் அந்த வீட்டை. அந்த வீட்டு ரத்தினமலை அனந்தங்கோடி குவியல், அனந்தங்கோடி குவியல். எந்த மட்டும் கொள்ளையிட எவர்க்கு மன பொருத்தம். திருடமணம் உள்ளவர்கள், திருடமணம் உள்ளவர்கள் திருக்களிமா பார்த்து, திருக்களிமா பார்த்து திருட மட்டும் திருடி கொள்ள விட்டான் அந்த வீட்டை. அப்போ இந்த அறிவான பொருள் தேடி அலைந்தலைந்து சாவார். ஆனா அந்த அறிவிற்கும் தலைமறியா ஆவிவினே போவார். அப்ப அந்த அறிவுக்கான ஒரு பொருள் இந்த உலகத்துல மனிதனால தேடி அடைய முடியுமான்னா இன்னமும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதை கண்டபாடு இல்லைன்ட்டாங்க. அப்ப ஞானிகள் சொல்றாங்க, அறிவான பொருள் தேடி அலைந்தலைந்து சாவார், அறிவிற்கும் தலைமறியா ஆவிவினே போவார்ன்றாங்க. அப்ப நீங்கள் 5வது அறிவு தாண்டி 6வது அறிவுக்கு வராமல் இடையில் இருக்கிறீர்கள் என்று நாம் நிரூபித்து காட்டுவோம். எம் உலகிற்கு நீங்கள் வந்தால் எல்லா முத்தர்களையும் எல்லா சித்தர்களையும் எம் செயலில் எம் செயலுக்கு சாட்சி சொல்வார்கள், சாட்சி சொல்ல வைப்போம். அப்போர் கொத்த திருச்செயல் மறுபிறப்பில் ஆக்கும் செயல். அப்பேற்பட்ட அந்த திருச்செயல் தான் உன்னை மறுபிறப்பில் ஆக்கும் செயல்னு தெய்வம் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இதுவரையிலும் ஒரு தாயினுடைய வயிற்றில் தான் நாம் பிறந்தோம் இல்லைங்களா? பிறந்து 5 அறிவு வரலும் வந்தாச்சு. 5 அறிவுக்கு மேலே 6க்கும் 5க்கும் இடையில் இருக்கிறீர்கள்ன்ட்டாங்க. யாரு? தெய்வம் நமக்கு அதை அப்படி எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ குழந்தை மங்கை, குழந்தை மதலை மங்கை மடந்தை அறிவை தெரிவை என்று ஒவ்வொரு பிறப்பாக எத்தனை பிறப்பு எடுத்தோம்? 6 பிறப்பு எடுத்தோம். இப்போ 7வது ஒரு பிறப்பு எடுக்கணும். இப்போ இதில் 6 பிறப்பு எடுத்தாச்சு. தேவ அறிவு கொண்டு 7வதாக ஆவிடை என்ற அந்த தேவ யோனியில் பிறந்தனால்தான் அந்த 6வது அறிவு முழுமையாக பெற முடியும், அந்த ஆரூருக்கு செல்ல முடியும். இந்த உலக சிற்றறிவு கொண்டு அந்த வான நாட்டுக்கு போக முடியுமான்னா முடியாது. அப்போ தெய்வம் அதை தான் நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. நீ ஒரு பிறப்பு எடுக்க வேண்டும், அதுதான் அறிவு கொண்ட பிறப்பு, நம் உள்ளேயே பிறப்பது. அந்த பிறப்பு அடைந்து விட்டால் யமனுக்கு நம்மிடம் ஜோலி இல்லை. இந்த மறுபிறப்பில் ஆக்கி தேவ பிறப்பு எடுக்காவிடில் நிச்சயமாக அதற்கு அடையாளமாக பிணநாற்றம் எழும்பி கசப்பு தீட்டு ஜலம் வெளியாகி நித்திய நரகம் இவன் தலைக்கு வந்துவிடும். அப்போ அந்த 6வது அறிவை நீ பெறலை, அந்த தேவ பிறப்பு எடுக்கலைன்னா அவங்களுக்கு எங்கே போயிடுவாங்க? அந்த பிணநாற்ற ஜலம் வெளியாகி அந்த நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. தெய்வம் அதை நமக்கு அறிவிக்கிறாங்க. அந்த மறுபிறப்பில் தெய்வம் நம்மளை மாற்றி பிறப்பிக்கணும்ன்றாங்க. அதுதான் 6வது பிறப்பு. அந்த 6வது பிறப்பில் அந்த 6வது அறிவு கொண்ட பிறப்பு அது இல்லைங்களா? நாம் 4 வகை யோனி இருக்கின்றன அல்லவா? அதில் சினை என்ற யோனியிலேயே நாம் பிறந்தோம். நரி, பன்றி, ஆடு, மாடு அனைத்தும் அதே யோனியில் பிறக்கின்றன. இதை வைத்து பார்க்கில் அவை அனைத்தும் நம் சகோதரர்கள், சொந்தக்காரர்கள் தானே. இந்த நிலையிலேயே இருந்துவிட்டு போவதற்காகவா அறிவு என்ற மாணிக்கத்தை மனிதனுக்கு பிரத்யேகமாக கொடுத்தது? இல்லை, நாம் இன்னொரு பிறப்பு எடுக்க வேண்டும், ஆழ்விடை என்ற யோனியில் பிறக்க வேண்டும். அதுதான் ஒரு பிரம்மனிஷ்டரின் முகத்தில் பிறப்பது. அந்த 6வது அறிவு எங்கே பிறக்கணும்? அது நமக்குள்ளே பிறக்கணும். வெளியில இன்னொரு தாயினுடைய கருவறையில போய் பிறப்பது அல்ல. அது அறிவு பிறப்பு, தேவ பிறப்பு. அதுக்கு தான் அவங்க அந்த 6வது
பிறப்பு. அந்த 5வது யோனியாக அந்த தேவ பிறப்புல நம்ம பிறக்கணும். தரைதனில் நரராய் தோன்றி தாங்கதி அடையாதோரை முறை சங்கார் அணுகிறகும் முடித்துமே மனுவாய் மாற்றி விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னோ மறைபடா தேவராக்க வந்தனர் உலகு கம்மே. அப்போ அந்த 6வது அறிவில் என்ன பிறக்கிறாங்க, என்ன வச்சு பிறப்பிக்கிறாங்க? விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தனர் உலகுக்கு அம்மேன்றாங்க. அப்ப தரைதனில் நரராய் தோன்றி தாம் கதி அடையாதோரை என்ன மாத்துறாங்க? முறை சங்கார அனுக்கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றணும். இப்ப கிரகங்கள்ல நம்ம பீடிக்கப்பட்டிருக்கோம். ஒட்டுமொத்த பேரும் அந்த 9 கோள்கள்ல 9 கிரகத்துல நம்ம பீடிக்கிறோம். இதனுடைய செயல்பாடு என்ன சுருக்கமா பார்த்தோம்னாக்கா, மரணத்துல கொண்டு போய் சொருவிடும். அப்படி சொருவிச்சுனாக்கா அதுக்கு அடையாளம் என்ன? அதுதான் நஜிஸு, தீட்டாகி வெளியாகி சாகிறது. அப்படி செத்துட்டான்னா அவன் எங்கே போயிடுவான் அப்படின்னா நரகத்துக்கு தாக்கலை, இஸ்ராயல் கையில் போய் மாட்டிக்கினான்ற ஒரு அடையாளம் அதுதான். அப்படி போகாததுக்கு தான் ஒரு தேவகுரு, அந்த வானவர் மனிதராக நம்மை போல உடல் எடுத்து வந்தால் தான் ஒன்றே அந்த மறுபிறப்பிலாக்கி அந்த 6வது அறிவிலே கொண்டு வந்து சேர்க்க முடியும். அப்போ புலன் என்பது உன் நினைவு, பொறி என்பது அறிவு, நினைவு நீ. நினைவுக்கு புத்தி சொல்லும் அறிவு நீ ராசா, அறிவு ஆசான். புலன் வழி செல்லாமல் பொறி வழி செல்ல வேண்டும். உன் நினைவில் நடப்பதை விட்டு உன் ஆசான் வழியில் அறிவின் வழியில் நடப்பது உனக்கு நன்மை தரும். அழிந்து போவதை தேடுவது நீ, அழியாதனவற்றை தேடுவது ஆசான் பின் செல்லும் அறிவு. ஆசானுடைய அறிவு அழியாது, நம்மளுடையது என்னாவும் அழிவை தவிர வேற ஒன்றும் தெரியாது நமக்கு. அதுதான் அழியாத தேகம் ஒன்று நமக்குள்ளே இருக்கிறது, அதிலிருந்து தான் அறிவு வரும். இதை தெரிவிக்கவே ஆசான் வருகிறார். நமக்குள்ள ஒரு அழியாத தேகம் இருக்கிறதுன்னு நம்ம கூட இருந்தவங்க, நம்ம பழகுனவங்க, முன்னோர்கள், நம்ம பெரியவர்கள்லாம் சொன்னாங்களான்னா யாரும் சொல்லலை. அப்போ அதுக்குன்னே இறைவனே ஒரு சிபாரிசு கூறியவர்களே ஒவ்வொருத்தரே ஒவ்வொரு காலத்தில் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்தவர் யார் அப்படின்னாக்கா, அனுப்பின அந்த எஜமானே இப்போ வந்துட்டாங்க. அந்த கூடஸ்த பிரம்மமே, அந்த காண்மூலை ஆதிக்கும் ஆதியாக இருந்த அனாதி வஸ்துவே இன்னைக்கு இங்கே வந்து அவதாரம் பண்ணிருச்சு. இதுக்கு முன்னே சைவம்னா பஞ்சாட்சரம் மட்டும்தான் அங்கே வெளியாக்குவாங்க, புரியுதுங்களா? அப்போ சடாச்சரம்னா அந்த கூட அந்த ஒரு மூல மந்திரத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த கடைக்கோடியில் உலகம் தோன்றிய மனுமுலை துவங்கிய கால வரம்பிலிருந்து எத்தனை மதம் வந்ததோ அத்தனை மதத்தினுடைய மூல மந்திரத்தையும் ஒருவரே நிரூபித்து உனக்கு ஆக்கி வைக்க வல்லவர்கள் அவர்கள் மட்டும்தான், இல்லைன்னா முடியாது. அப்ப பறவையூர் வனங்காளி இவைகட்கெல்லாம் பகுத்தறிவாம் மணிவயிற்றில் பசியும் இல்லே குறையெடுக்கும் வாய்குடற்கேகும் உடல் வணக்கும் இருதவியும் உயிர் துளையாம் திட்டோராது குறை முடிக்க உடல் எடுத்தோன் அறிவாகார குலமணியின் அறிவி வயிறு பசிக்க கேட்டும் நிறை செவிக்கு உணவருந்தார் மாடே என்றும் நின்றாலென் அவிந்தாலென் உரைத்த நேரே. இப்போ நமக்கு உணவு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? நம்ம எத்தனை உணவு சாப்பிட்றோம்? ஒரு உணவு தான் நாம் சாப்பிட்றோம், அப்படி தானே? ஆனால் அவங்க என்ன கொடுக்குறாங்க? இப்போ வாய்க்கு உணவு அருந்து வரும். இப்போ பசி இல்லைங்களா? பசி எடுத்தால் வாயில் உணவு அருந்துடும். அப்புறம் இன்னொரு உணவு ஒன்று சொல்கிறாங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா செவி உணவுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் ஒன்று பார்த்தோம்னாக்கா ஜீவ உணவுன்னு தெய்வம் வந்து எடுத்து நமக்கு இப்படி 3 வகையான உணவு கொடுக்குறாங்க.
ஆனா இப்ப நம்ம சாப்பிட்டு கொண்டு இருப்பதெல்லாம் என்ன உணவு? ஒரே உணவு தான், வாய் உணவு மட்டும்தான் சாப்பிட்றோமே கண்டி மிச்சம் 2 மெய்வெளியில அந்த 3 நடக்குது. வெளி உலக மக்களுக்கு அந்த ஒரு உணவை தவிர மற்ற 2 உணவு கிடையவே கிடையாது. அதுக்கு திருவள்ளுவர் அவங்க பெருந்தகை என்ன சொல்றாங்க? செவியில் சுவை உணரா மாக்கள், செவியில் சுவை உணரா செவியில் சுவை உணரா வாய் இல்ல, செவியில் சுவை உணரா வின் மக்கள் அவியனும் வாழியனும் என். அப்ப செவியில் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியனும் வாழியனும் என். அவன் இருந்தா என்ன செத்தா என்ன? ஆனா செவிக்கு உணவுன்றது ஒன்று இருக்குதுன்னு யாருக்குன்னா தெரியுமா? ஆனா நம்ம நிறைய பாடல்லாம் கேட்குறோம், நல்ல சப்தத்தை கேட்குறோம், இனிமையா நம்ம கார்ல போகும்போதெல்லாம் பாட்டெல்லாம் போட்டுன்னு வரோம். அதெல்லாம் உனக்கு நித்தியத்தை தருமான்னா உன்னை அழிவுக்கு தான் கொண்டு போய் மகண்டி. அந்த வான உலகத்துக்கு எட்டாது. எந்த உலகத்துக்கு எட்டாது? அந்த வான உலகத்துக்கு கொண்டு போகிற 6வது அறிவு ஆகி அந்த பொருள், அறிவான பொருள் எது? பொருள்லாம் இப்போ நான் ஒரு பேனான்னு சொல்றேன், சொல் வந்துருச்சு, அதுக்குரிய பொருள் ஒரு பேனா, அதனுடைய செயல்பாடு எழுதுறோம், அதானே? சொல் பொருள் செயல் இது 3 இருந்தாதான் அதுக்கு ஒரு பொருள், அந்த பொருளுக்கான செயல். அதே போல அறிவான பொருள்னு ஒன்றுதையும் சொல்றாங்க, அது ஆசான், அந்த இறைவனே கொண்டு வந்து மனிதனுக்கு தராங்க. இப்போ அவங்களுடைய அந்த சொல் சாதாரண சொல்லாது, தீர்ப்பு திருவசனம். உன்னை நரனை மனுவாக்கி மனுவை தேவனாக்கி தேவனை ஈசனாகவே ஆக்கி விடுகின்ற அது எப்பேற்பட்ட வசனமாக இருக்கும். ஒரு சொல் செயலாகுதுன்னா அது சாதாரணமா செயல்படுத்த முடியுமா? ஒரு நாட்டினுடைய அரசன் அந்த பிள்ளைக்கு ஒரு நாடை கொடுப்பான்னு சொன்னா கொடுத்துருவாங்க, அப்படிதானே? கொடுத்து தானே ஆகணும். ஏன்னா அங்க சொல் செயலாகக்கூடிய அதிகாரத்தில் அவர் இருக்கிறார், இல்லைங்களா? அப்போ மனிதன் நம்மளை நரகம் என்ற ஒரு ஊர் இருக்குது. இப்போ உலகத்துல இதெல்லாம் இவ்வளோ காலம் நம்ம கேட்டு வந்தது, கண்டது, கேட்டது, பார்த்தது, சுவைத்தது எல்லாமே வீணு தான். அந்த வானவர்கள்ன்று வராங்க, ஒரு மெய்க்குரு பெருமான் வராங்க, அவங்களுடைய தேவ திருவசனம் உன்னை இக்கடத்தன்னைக்கு அக்கடத்துள்ளாக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வாயன்றாங்க. அப்பேற்பட்ட வாழ்வு ஒன்று இருக்குது, மறுமை நாளுக்கு அப்புறம் ஒரு வாழ்வு இருக்கிறது. அதுதான் இந்த உலகத்திலேயே அந்த வாழ்க்கைக்கு தான் நம்ம வந்தோம். அதனால இது ரொம்ப விரிவா போயிட்டே இருக்கோம். சரி, நம்ம பார்ப்போம். அப்போ அதை அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, செவியில் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியனும் வழியினும் ஏன் அப்படின்றாங்க. அப்போ இந்த உலகத்துக்கு செவிச்சுவைன்றது இல்லாமலே போச்சு. நமக்கு அந்த செவிச்சுவையோட சகலமும் தெய்வம் நமக்கு எடுத்துன்னு வந்து அந்த வானநாட்டிலேருந்து இறக்கி வந்து தராங்க. அப்போ செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும்ன்றாங்க. அப்பன்னா இது எவ்வளோ முக்கியமானதுன்னு பாருங்க. அதுதான் அந்த 6வது அறிவுக்கான ஒரு பொருள். அது மொத்தம் இங்கே சொல் செயலாக உன்னை கொண்டு போய் காட்டக்கூடிய தேவ திருவசனம் தான் இங்கே நடக்கிறது. அப்போ சொல்கிறாங்க, தெய்வம் அவங்க திருவாக்கே இருக்குது, எம் யோசனை விட்டு தன் யோசனைப்படி போகிறவனுக்கு இங்கு வேலை இல்லை. அப்போ என் புத்திரவுக்கு நீ ஒரு கொங்கத்தனமாக ஒரு கூமுட்டத்தனமாக நம்பி நடந்து வருவாயானால் பிழைப்பாய், இல்லை என்றால் நிச்சயமாக சாகவே சாவாய். உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலை இங்கே வாக்கியமாக இறக்கப் பெறுகிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் எடுத்து பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமாக உன்னதமுடையதுன்றாங்க. அப்போ அழியாத தேகம் ஒன்று நமக்குள்ளே இருக்கிறது, அதிலிருந்து தான் அறிவு வரும். இதை தெரிவிக்கவே ஆசான் வருகிறார். அறிவு அழியாதது, ஆசான் ஒரு அழியாத தேகம் இருக்கிறது, இதையும் அவர்தான் சுட்டி காட்டுவார். யார் நமக்கு சுட்டி காட்டினா? அந்த அழியாத தேகம் நமக்குள்ள இருக்குதுன்னு யாருக்குன்னா இது ஒன்றும் தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க தான் அதை காட்டுறாங்க. இதுக்குள்ள
தூளம், இது கடந்து சூக்குமம், அது கடந்து காரணம், அது கடந்து மகா காரணம், இப்படியெல்லாம் தேகம் இருக்கிறது என்று நம்மளை கொண்டு போய் அந்த வான உலகத்தில் கொண்டு போய் காமிச்சு அடைக்கிறாங்க. அந்த செயல் தான் இங்கே நடக்குது. அப்போ புலன் வழி பற்றியோடி போக்கிய உன் வயதை எல்லாம் ஆசான் நலம் பெற மீட்டு தருவார். நாம் உன்னை அழைக்கும் அந்த பர உலக நெடுங்கால அந்த நித்திய வாழ்க்கை அது ரத்தினத்திற்கு சமம் என்றால் நீ உகக்கும் உலக வாழ்க்கை ரோமத்தின் மதிப்புக்கு கீழ் ஆகும். அப்ப உலக வாழ்க்கையின் இன்பமும் துன்பமும் உண்மை அல்ல, அதுவும் கனவுதான். இந்த உலக வாழ்க்கை நிஜம் என்று நீ நம்புறியா? இல்லை, அதுவும் உனக்கு கனவு தான். ஒரு காலம் அது நம்மளை விட்டு போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த உலக வாழ்க்கையின் இன்பமும் துன்பமும் உண்மை அல்ல, அதுவும் கனவுதான். நீ நித்திய உலகத்திற்கு நுழையும் போதுதான் இந்த அனித்திய உலகத்தில் நீ அனுபவித்த இன்பம் துன்பம் அனைத்தும் கனவான ஒரு பொய் என்று தெரிந்து கொள்வாய். இது மொத்தம் எப்போ தெரியும்? அந்த மரண தருவாயில இந்த ஜீவன் இப்படி விட்டு விலகும் போது தான் இது அத்தனையும் அடடா இவ்வளோ காலம் நம்ம வாழ்ந்தது பூராவும் என்ன ஆகும்? ஒரு கனவு போல, காணல் நீர் போல தோன்றி மறைஞ்சிடுன்ட்டாங்க. அப்போ காண்வாய். அப்போ அதாவது கனவில் ஒரு கலையும் வாங்கினாய், சந்தோஷப்பட்டான், அது உடைந்து விட்டது, அவன் வருத்தப்பட்டான். கனவும் கலைந்து எல்லாம் மறைந்து இவ்வளவுதான் ஐயா இந்த உலக வாழ்க்கை. அதுவும் மறைஞ்சு போச்சு. ஒரு கனவுல ஒரு பானை வாங்கினா அது உடைஞ்சிச்சு, அப்புறம் முயற்சி பார்த்தோம்னா அதுவும் அதை போல தான் இந்த தூள வாழ்க்கையானது உனக்கு இருக்கிறது. ஆனால் அதை நம்பாத, இது உன்னை விட்டு ஒரு நாள் இது போயிடும். ஆனால் உன்கிட்ட ஒரு அழியாத நித்திய உலகம் ஒன்று இருக்குது. அந்த வான உலகத்துக்கு தான் தெய்வம் நம்மளை கூட்டும் போக வராங்க. அப்போ சத்தி என்னானால் ஜாதிமானாகுதல் நீதியில் நடக்க நித்தியன்னாவாய் ஓயாது படிக்கும் உணர்வு அறிவு ஒளிர ஆசானை தேடு அறிகின்ற அறிவே அறிவென்று அறிவாய். அப்போ இந்த அறிவான பொருள் ஒன்று நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இதை தெய்வம் வந்து தான் இந்த அறிவு ஒளிரும் அப்படின்னா ஆசான் அவங்களுடைய தேவ திருவசன பிரகாரம் நீ நம்பி கேட்டு நடந்து வருவாயானால் பிழைப்பான்றான். எம்முடைய வார்த்தையை ஒரு மலை போல நம்பி நீ கைகொள்வாயானால் சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையாக வைக்கிறேன். நீ தொட்டது வைத்தது அனைத்தும் பொன்னாக விளையும்படி நாம் செய்து விடுவோம்ன்றாங்க. அப்போ அறிவு ஒளிர ஆசானை தேடு அறிகின்ற அறிவே அறிவென்று அறிவாயின்றாங்க. அப்போ இதெல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு எடுத்து சொல்றதுக்கு நாதியம் இல்லை, ஆளும் இல்லை. அப்படியான ஒரு காலகட்டத்தில் தெய்வம் வந்து இன்றைக்கு எத்தனையோ வருஷமாக அவங்க வந்து நமக்கு இதை சங்கமாக அளந்து கொண்டு வராங்க. அப்போ பொய்ப்பொருளை ஆசான், அதாவது பொய்ப்பொருளை எசமான் ஆக்கி கொண்டு வாழும் உலகம் இது. இன்மை என்றால் அதுவும் மறுமை என்றால் நித்தியம். ஆனால் உலக இச்சையும் சொத்தும் பணமும் மறுமையை கெடுத்து விடுகிறது. அப்போ மறுமையை அது கெடுத்து விடுகிறதுன்றாங்க. அப்போ வறுமை என்பது வருகின்ற மை, சாவாகிய இருட்டு, இரவும் பகல் போல வெளிச்சமாக இருந்துவிட்டால் இரவின் பயங்கரம் யாருக்கும் தெரியாது. இருட்டு தெரியாவிட்டால் எக்கோடி காலத்திற்கும் நீங்காத சாவாகிய இருட்டின் பயங்கரம் தெரியாது. மறுமையாகிய இருட்டில் இருந்தே நீ வந்தாய்,
இனி சிறுமைக்கு போகாமல் பெருமையை அடையவே மாணிக்க அறிவாகிய உனக்கு தரப்பெற்றுள்ளது. அப்போ அந்த மறுமையான அந்த வாழ்க்கைக்கு ஒன்று இருக்கிறது, அதை தர்றதுக்கு தான் நாம் இதில் வந்தோம்ன்றாங்க. ஆசான் அருளால் மூச்சு அடங்கினால் மனம், அதாவது ஆசான் அருளால் மூச்சு அடங்கினால் மனம் அசையாது, மனம் நிலைக்க நிற்கும். அதுவே மோனம், நிர்வாண நிலை. அப்படி பிரம்ம பிரகாசத்தில் நிலைக்க செய்வது ஆறாம் அறிவு. ஊனக்கண்ணுக்கு மூச்சும் சுவாசமும் ஒன்றாகத்தான் தெரியும். ஆனால் சுவாச மந்திர வாசனை. இந்த மூச்சடங்கும் வாசி நிலையில் நீ சவாரி செய்து ஜீவ தேகத்திற்குள் பாய்ந்தால் 7 அண்டங்களிலும் கடந்து போகும் வல்லவம் பெறுவாய். இதுதான் தவம். அப்ப தேசமும் செழிக்க வருங்கிறனர் செம்மல் தானிகை குரு பேரர் மசாரும் அமரை கொண்டாலுடன் தேசம் வலம்பரும் காலத்திலே ஓங்கி ஊழன்கள் அறிவின் வழி ஒட்டி படிந்திட்ட நாளையிலே. அப்போ டைம் 20 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. வரேன், இன்னும் 10 நிமிஷம் இது முடிச்சிடுறேன். எவ்வளோ ஆயிடுச்சு? வந்துட்டேன், ஒரே இதை முடிச்சுவோம். அப்போ சுவாச உலகம் கடந்து வெளிச்சக்கால் சென்று 7 அண்டங்களும் கடந்து பிரம்ம பிரகாசத்தில் லயித்து இருப்பதுதான் அறிவு. இப்போ அந்த பிரம்ம பிரகாசத்தில் லயித்து இருப்பதுதான் என்னது? அறிவு. அதுதான் ஆறாவது அறிவு. யானை முதல் எறும்பு வரை எல்லா ஜீவராசிகளுக்கும் சூக்கும தேகம் கிடையாது. ஆத்மாவிற்கு அறிவு மாணிக்க அறிவாகிய ஆறாம் அறிவு கொடுக்கப்பெற்றுள்ளது. ஜீவதேகமாகிய சூக்கும தேகம், அதனை அடுத்து காரண தேகம், மகா காரண தேகம். இவை மகா காரண தேகமும் இறைவன் உனக்கு அளித்துள்ளான். ஜீவதேகம் என்ற நிலையிலேயே எதையும் காரண காரிய பொருத்தத்துடன் நினைத்து பார்ப்பது அறிவு. இந்த அறிவில் கலந்திருக்கும் மனதை பிரித்து எடுத்தால்தான் மாணிக்க அறிவாகிய காரண தேகம் தெரியும். இது சைவ நாமம், சைவ மேனி மினுகிய பரிசுத்த எழில் தேகம். இங்கு யமனுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ இங்க என்ன கொடுத்துட்றாங்க? மாணிக்க அறிவாகிய காரண தேகம்தான் நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆறாவது அறிவு என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காரண தேகத்தை தொட்டவர்களுக்கு தான் அந்த ஆறாவது அறிவு உண்டாகும். அதுக்கு தான் களிமா என்றும் அப்போ அது சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு தான் மூலமந்திரம் என்றும் களிமா என்றும் பஞ்சாட்சரம் என்றும் பிரணவம் என்றும் ஒட்டு மொத்தமாக எது கொடுக்குறாங்க? அந்த ஆறாவது அறிவாகிய காரண தேகத்துக்கு தான். அதை அறிவது தான் ஆறாவது அறிவு. அது நம்ம இடத்துல தூளம் சூக்குமும் காரண தேகத்தில் அது இருக்கிறது. அதை கை போட அப்போ இங்கே நம்மளை கொண்டு தெய்வாங்க என்ன சொல்கிறாங்க? மான்மீகத்தில் 6 அறிவு உடல் எடுத்து 5 அறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழண்டு ஆரூர் செல்லுவதற்கு வழி தெரியாது. அதற்கென்றே தூளமும் அந்த காரண தேகத்தை நம்மளை கொண்டு போகிறதுக்கு தான் அந்த ஆறாவது அறிவாகிய அது நமக்கு தேவைப்படுது. அது ஆசான் மூலியமாக நாம் அதை பெறலாம் என்று என் முத்தி பேருரை
மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். தினமொரு நேரம் எந்த திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பரந்திடம் என நிஜமே சொன்னோம். கனிமொழி சோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டார் உற்றார் தொலைந்தனர் பிறவிதானே. மாகாளியம்மன் தீர்க்கதரிசனம்.